இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்பாளின் அருளால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுங்க. அம்பாளின் அருளால் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் சமயபுரத்து மாரியம்மனை வழிபட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி கடன் தொல்லை பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அம்மனினுடைய சிறப்பு என்ன? இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய சில அதிசய நிகழ்வுகளை தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் சொல்லியிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தெளிவான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே அம்மன் மாதங்க. இந்த ஆடி மாதத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அதுவும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. இத்தலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, வேப்பிலை சாற்றி வழிபடக்கூடிய முறைகள் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடுறாங்க. அம்மனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இங்கு சிறப்பு பூஜைகளும் பார்த்திங்கன்னா அபிஷேகங்களும் செய்யப்படுதுங்க. மாவிளக்கு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா இங்கு அரிசி மாவு வெல்லம் நெய் கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய மாவிளக்கை ஏற்றி பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செல்வாங்க. மண்பானையில் பொங்கல் வைத்து கூழ் ஊற்றியும் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா படைத்து வழிபடுறாங்க. இங்கு அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பார்த்திங்கன்னா அநீதியும் தீமையும் அழிச்சு தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தலமாக இருக்குங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் தான் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் இருக்குது. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவிலில் காவேரி வடகரையில் பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் ரொம்பவே முக்கிய இடத்தை பெற்றுச்சு. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க. அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதே அறிய இயலாதவனாக தான் இருக்கிறான். இதனால குழந்தையை கொள்ள துணிந்த கம்சனும் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகிறானா. ஆனா அருகில நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்கு. அணையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தன்னுடைய 8 கரங்களிலும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகையே காக்க அவதரித்து நின்றார். இந்த தேவியை தான் நம்ம மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் வழிபடுறோம். மேலும் இங்கு அம்பாளுக்கு இன்னொரு கதையும் உண்டுங்க. அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்ததால அங்கு அப்போது இருந்த ஜிஎஸ் சுவாமிகள் தான் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்தாங்க. ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளைப்பாரி இருக்காங்க. அவங்க இளைப்பாரிய இடம்தாங்க இப்போது சமயபுரம்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இதன் நினைவாகவே இப்போது இந்த கோவிலில் திருவிழாவின் 8வது நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடத்தப்படுதுங்க. இளைப்பாரிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்கு வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் பார்த்தீங்கன்னா அம்பாளை வைத்துட்டு சென்றிருக்காங்க. அப்படி அவங்க வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக விளங்குது. மேலும் இந்த அம்பாளின் அவதாரம்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர்ல மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜரண மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில தாங்க யமதர்மன் சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கினார். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தொங்க மும்மூர்த்திகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கதாங்க மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய பார்த்தீங்கன்னா தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய திருக்கோவில் தாங்க இது. இன்றும் நீங்கள் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் பார்த்தீங்கன்னா மாயாசுரனின் தலைமீது எழுந்தரிப்பதை பார்க்க முடியும். மேலும் இந்த கோவில் தாங்க தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக இருக்கு. மேலும் இங்கு கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப மாரியம்மனுடைய ஆலயம் அமைத்திருக்காங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் மேலும்
கிழக்குல பார்த்தீங்கன்னா விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கு. மேற்குல ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புங்க. இந்த கோவில்ல 2வது திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேகம் அம்மன் சன்னதின்னு யாகசாலை, சங்காத மண்டபம்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே அடங்கியிருக்கு. மேலும் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா கருவறைக்கு செல்லக்கூடிய வழியில இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை பார்க்கலாம். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண சுவாமி சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கும் மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம், அர்த்த மண்டபம்னு சொல்றாங்க. கருவறை சுற்றி பிரகாரம் இருக்கு. இந்த பிரகாரத்துல விமானத்துல அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் முக்கரத்தை தணிப்பதற்காக இந்த முறையில் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மேலும் கருவறையில் இடதுபுற உற்சவம்மனின் சன்னதி இருக்கு. இந்த கோவிலில் இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுது. சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்கிறாங்க. மேலும் இங்கு உற்சவ அம்மனுக்கு தினமும் காலை பார்த்தீங்கன்னா 6 கால பூஜை அபிஷேகங்கள் நடத்தப்படுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் தான் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க. இதனால அம்மை நோய் கண்டவங்க, உடல்நலக்குறை உள்ளவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும்னு நம்புறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல் மற்றும் சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசி நவராத்திரின்னு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது. மேலும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அம்மனுக்கு பூச்சொரித்தல் நடத்துகிறாங்க. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சுரூபியாய் மாரியம்மன்னு பெயரை கொண்டு மக்களுக்கு இங்கு அருள்பாலித்து வரா. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களுக்குமே நைவேத்தியம் கிடையாதுங்க. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளுமாவு மட்டுமே படைக்கப்படுது. பூச்சொரித்தல் விழா நடத்தக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருள செய்து பூத்தட்டுக்களையும் பூக்கூடையும் ஏந்தி வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மனுக்காக பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இங்கு பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் சித்திரை தேர் திருவிழா வைக்கணும். கொடியேற்றமும் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடத்தப்படுது. பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்தியும் பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல் 5 விதமான தொழில்களை பார்த்தீங்கன்னா அம்பாள் பார்த்தீங்கன்னா அருள்பாலிப்பா. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் 15 நாட்கள் பஞ்ச பிரகார திருவிழா நடத்தப்படுது. ஆடி மாதத்தில் ஆடிப்புற திருவிழா நடத்தப்படுது. மேலும் இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரி கண்டருளி ரிஷப வாகனத்தில் இரவில் பக்தர்களுக்காக காட்சியளிப்பா. மேலும் இங்கு சிறப்பான ஒரு பரிகார தலம்னு சொன்னோம். அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்கும் வரை பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்கிறாங்க. இரவில் இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுதுங்க. மேலும் அம்மையால் பாதிக்கப்பட்டவர்களும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மனிடம் தெரிவித்து அது நிறைவேறிய பின்னர் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல் பார்த்தீங்கன்னா செய்யப்படுது. கோழி, ஆடுகளை காணிக்கையாக செலுத்தக்கூடிய பக்தர்களும் மேற்கொள்றாங்க. இங்கு ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து அம்மனை தரிசித்து செல்றாங்க. இங்கு அமாவாசை நாளில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றா காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுன்னு நம்பிக்கை உண்டுங்க. மத்தியில் பார்த்தீங்கன்னா காணப்படுவதால் இக்கோயிலில் அமாவாசை நாளன்று தங்கி வழிபடக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் எப்போது இருக்கு. இவங்க வசதிக்காக கோயில் வளாக பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கு அமாவாசை மண்டபமும் கட்டியிருக்காங்க. இது தவிர திருமலை திருப்பதி கோயில் உள்ளது போல இங்கும் பக்தர்கள் அறைகளை காத்திருக்க வைத்து அதன் பின்னர் தரிசிக்க அனுமதிக்கக்கூடிய திட்டத்து கோவில் நிர்வாகத்திடம் இருக்கு. மேலும் இதற்கான பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் யானை, தங்க, சிம்ம, காமதேனு, ரிஷப வாகனங்களில் அம்மனை திருவீதி உலா வருதல் நடத்தப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில நடத்துவாங்க. இந்த நாளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர்வடம் பிடித்து செல்வாங்க.
அழகு குத்தி கொண்டோ பல்குடம் எடுத்தோ அக்னிச்சட்டி ஏந்தியோ இங்கு அம்மனை வழிபடுறாங்க. கருவறையில வீற்றிருக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா தங்கஜடா மகுடமோ குங்குமமேனி நேரத்தில் நெற்றியில அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்கள் அருளொளி வீச வைர கம்மல்களோடும் முக்குத்தையோடு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மாரியம்மனின் ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளும் இடதுபுறமாக கபாலா மணி வில் பாசனே வலதுபுறமாக கத்தி சூள அம்புன்னு உடுக்கையே ஆயுதங்களை தாங்கிய அம்பாள் பார்த்தீங்கன்னா அருள்பாலித்து வரா. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் சமயபுரம் மாரியம்மனுக்கு கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. இல்லை வீட்டிலே கூடிய அம்பாளின் திருவுருவத்தை படைத்து பார்த்தீங்கன்னா வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படி விதமான நோயாக இருந்தாலும் உடல்நலம் மட்டும் இல்லைங்க, மனதளவில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சமயபுரத்து தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.